உயிர்ச்சத்துக்கள் வைட்டமின்கள். அறிமுகம். உயிர்ச்சத்துக்கள் மற்றும் தாது உப்புக்கள் நுண்ணூட்டப் பொருட்களாகும். இவை சிறிய அளவுகளில் காணப்படுகின்றன. நோயிலிருந்து நமது உடலை பாதுகாக்க உதவி புரியவை. இவற்றை நாம் உண்ணும் உணவின் மூலமாகவோ அல்லது பிற சேர்ப்பாகவோ பெறலாம். உயிர்ச்சத்துக்கள் என்பன சிக்கலான கனிமச் சேர்க்கை கொண்ட மூலக்கூறுகளாகும். உடலின் வளர்சிதை மாற்றம் நடைபெற உதவும் சக நொதியாக அல்லது இணை ஊக்கியாக முதன்மை செயல் புரிகின்றன. 20ஆம் நூற்றாண்டு ஆராய்ச்சியாளர்களின் கண்டுபிடிப்பு உயிர்ச்சத்துக்கள் ஆகும். ஊட்டவியல் வரலாற்றில் 1911ஆம் ஆண்டு மிருகங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட உணவினை அளித்து உயிர்ச்சத்தினை கண்டறிந்தவர் காஸ்மிர் ஃபங்க். பெரிபெரி போன்ற உயிர்கொல்லி நோய்களை அரிசி தவிடு, காய்கறிகள், மீன் மற்றும் மாமிச உணவுகள் மூலம் குணப்படுத்த முடியும் என்பதை நிரூபித்தவர் ஜப்பான் நாட்டு இராணுவத்தில் பணிபுரிந்த தககி என்னும் மருத்துவர். இவ்வாறாக உயிர்ச்சத்துக்களை பற்றிய ஆய்வுகளின் மூலம் 17 வகையான உயிர்ச்சத்துக்கள் அறியப்பட்டன. ஒவ்வொன்றுக்கும் அதற்கான தனி வரலாறு, வேதியியல் அமைப்பு, செயற்பாடு, ஆதார உணவு தேவைகள் மற்றும் குறைநோய் அறிகுறிகள் உள்ளன. உயிர்ச்சத்துக்களின் வகைப்பாடு. உயிர்ச்சத்துக்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்று மாறுபடுகிறது. இவை உடலியல் செயற்பாடு, வேதியியல் அமைப்பு மற்றும் உணவுப் பொருட்களின் பரவல் ஆகியவற்றால் மாறுபடுகிறது. தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உயிர்ச்சத்துக்களை தயாரித்து கொள்வதால் காய்கறிகள் மற்றும் பழங்களில் இச்சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன. கொழுப்பு மற்றும் நீரில் கரையும் தன்மையை பொறுத்து இவை 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன. கொழுப்பில் கரையும் உயிர்ச்சத்துக்கள். கொழுப்பில் கரையும் உயிர்ச்சத்துக்கள் என்பவை கொழுப்பு மற்றும் கொழுப்பு கரைப்பான்களில் கரையும் தன்மையுடையவை, நீரில் கரையா தன்மை கொண்டவை. எனவே நம் உடலில் போதுமான அளவு கொழுப்பு இருந்தால் மட்டுமே இவ்வுயிர்ச்சத்துக்களை பயன்படுத்த இயலும். உயிர்ச்சத்து ஏ. உயிர்ச்சத்து ஏயின் வேதியியல் பெயர் ரெட்டினால். இது 1909ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. ரெட்டினால் மற்றும் ரெட்டினியாக் அமிலம் என்பவை இதன் கூட்டு பொருளாகும். கண்களில் உள்ள ரெட்டினாவின் செயல்பாட்டிற்கு இச்சத்து அவசியம். மாமிச உணவுகள் மூலமாக மட்டுமே உயிர்ச்சத்து ஏ பெறப்படுகிறது. தாவரங்களில் காணப்படும் கரோட்டின்களின் செயல்பாடு உயிர்ச்சத்து ஏவை போன்றது. எனவே கரோட்டிடுகள் முன் உயிர்ச்சத்து புரோவிட்டமின் ஏ என அழைக்கப்படுகிறது. முன் உயிர்ச்சத்து என்பன வேதியியல் தொடர்பான உயிர்ச்சத்து பொருளாகும். ஆனால் இதனை நமது உடல் உயிருள்ளதாக மாற்ற வேண்டும். கரோட்டின்கள் உயிர்ச்சத்து ஏன் முன்னோடிகளாகும். உயிர்ச்சத்து ஏவின் பயன்கள். இது விழித்திரை பார்வைக்கு தேவையான தூண்டுதலை அளிக்கிறது மற்றும் இயல்பான பார்வைக்கு அவசியம். தோல் மற்றும் புறத்தோல் திசுக்களின் அறியாமையால் ஆரோக்கியமாக இருக்க உதவி புரிகிறது. எலும்புகளின் சரியான வளர்ச்சிக்கு முக்கிய தேவையாகும். இயல்பான கருக்குளவி வளர்ச்சிக்கு உதவுகிறது. சீரண மண்டலம், சுவாசம் மற்றும் சிறுநீரக பாதையின் ஜவ்வு படலத்தின் தொற்று ஏற்படாதவாறு பாதுகாக்கிறது. உயிர்ச்சத்து ஏ நிறைந்த ஆதார உணவுகள். மாமிச உணவுகளான முட்டையின் மஞ்சள் கரு, மீன் உயிர்ச்சத்து ஏ ரெட்டினாவால் உள்ளது. தாவரங்களில் கரோட்டின்களாக உள்ளது. இதனை நமது உயிர்ச்சத்து ஏவாக மாற்றம் செய்கிறது. கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, பப்பாளி, மாம்பழம், பூசணி, தக்காளி, பச்சை இலை காய்கறிகள், முருங்கை, பால், வெண்ணெய், நெய் போன்றவை கரோட்டின்களுடன் நிறைந்த சிறந்த உணவாகும். உயிர்ச்சத்து ஏ குறைநோயின் அறிகுறிகள். மாலைக்கண் நோய், நிக்கிலோடிஃபியா என்று அழைப்பர். ஆரம்ப நிலையில் அரிப்பு, பின்பு எரிச்சல், கண்ணிமையில் வீக்கம் ஏற்படும். இந்நிலை படிப்படியாக தீவிரமடைந்து குறைந்த வெளிச்சத்தில் பார்வை இழப்பு நேரிடும். விழி வெண்படல நலிவு. உயிர்ச்சத்து ஏ குறைவாக உட்கொள்வதாலும் உட்கரிக்கப்படுவதாலும் இந்நோய் ஏற்படுகிறது. விழி வெண்படல வறட்சிக்கு சரியான மருத்துவம் பார்க்க தவறும் போது விழி வெண்படல நலிவு ஏற்படுகிறது. கருவிழிகள் மங்கிய நிலை ஏற்படும். விழி வெண்படல வறட்சி. இந்நிலையில் கண்கள் வறண்டு தடித்து சுருங்கி காணப்படும். படிப்படியாக மங்கிய நிலை ஏற்படும். கருவிழியின் மேலுள்ள புறத்தோல் திசுக்கள் தடிமனத்தான் காரணமாக இந்நிலை ஏற்படுகிறது. உயிர்ச்சத்து ஏ குறைவாக உட்கொள்ளும் அனைத்து வயதினருக்கும் ஏற்படும் நோய் நிலை. இது இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் காணப்படும் மிகவும் பொதுவான நோயாகும். பைடாட்டில் புள்ளிகள். இது விழி வெண்படத்தின் மெல்லிய திசு சவ்வின் மீது காணப்படும் சாம்பல் வெள்ளி நிற திட்டுக்கள் ஆகும். விழித்திரை மென்மையடைவதால் விழி வெண்படத்தில் தொற்று, சிறு துளைகள், திசு சிதைவு ஆகிய மாற்றங்கள் ஏற்பட்டு முடிவில் பார்வை இழப்பு நேரிடுகிறது.
தோல் கடினமாகி வறண்டு செதில் செதிலாக மாறும். இந்நிலை தவளை சொறி எனப்படும்.